ஹனிபி தமிழருவியில் தினமும் திருக்குறளில் ஒரு அதிகாரத்துடன் சந்திக்க போவது நான் உங்கள் சிட்டு மற்றும் ஹனி. இருங்க குறளை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க திருக்குறள் பார்ப்போம். குறள் எண் 291. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். பொருள்: பிறருக்கு எள்முனை அளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும். குறள் எண் 292. பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும். பொருள்: குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும். குறள் எண் 293. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பொருள்: மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும். குறள் எண் 294. உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்தெல்லாம் உளன். பொருள்: மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள். குறள் எண் 295. மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. பொருள்: உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள். குறள் எண் 296. பொய்யாமை என்ன புகழில்லை எய்யாமை எல்லாம் அறமும் தரும். பொருள்: பொய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ்மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழி நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும். குறள் எண் 297. பொய்யாமை ஆற்றின் அறம் பிறர் செய்யாமை ஒன்று. பொருள்: செய்யக்கூடாததை செய்யாததால் விளையும் நன்மையை விட பொய் கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைபிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும். குறள் எண் 298. புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். பொருள்: நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும். மனம் அழுக்குப்படாமல் தூய்மையுடன் விளங்கிட சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும். குறள் எண் 299. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. பொருள்: புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டும் ஒளிமிக்க விளக்காகும். குறள் எண் 300. யாமெய்யா கண்டவற்றில்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. பொருள்: வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும். நன்றி. நாளை அடுத்த அதிகாரத்துடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிட்டு மற்றும் ஹனி. அக்கா நன்றி குறள் சொல்லி கொடுத்ததுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திப்போம்.